இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பிளான்ட் அப்படின்னா நன்னாரிங்க. இந்த நன்னாரியோட இலையே ஒரு தனி அழகுதாங்க. இது மேக்சிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மணத்துக்காகவும் அதுக்கப்புறம் அதோட சுவைக்காகவும் நம்ம பயன்படுத்துவோம். இதோட மனம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நார்மலாக நம்ம நன்னாரி சர்பத்தை குடிச்சிருப்போம். அந்த நன்னாரியே வீட்டில் வளர்த்தா எப்படி இருக்கும்? அன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். இதை வளர்க்க ஒரு சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டு வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். இப்போ நான் ஒரு வாட்டர் கேனை தான், இது ஒரு வாட்டர் கேன் தான். அந்த வாட்டர் கேனையே வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி வளர்க்க நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகாகவே இருக்கும். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒயிட் கலரில் ஷேடோ இருக்கும். அந்த நரம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இதை நீங்கள் அழகுக்காகவும் வளர்க்கலாம். இதில் வந்து என்னென்னா ஒரு பால் வரக்கூடியதுங்க. இந்த இலையில் ஒரு பால் கூட வரும். இந்த பாருங்கள், பிச்சிங்கன்னா பால் மாதிரி வரும். அந்த பாலெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நன்னாரி வேர். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நன்னாரி செடியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் அந்த நன்னாரி செடி. இந்த நன்னாரி வேரை தான் வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த நன்னாரி வேரை இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது இந்த வேரை பிடுங்கிட்டு நல்ல மொத்தமாக உள்ள வேரை நசுக்கி தண்ணியில் ஊற போட்டுட்டு முதல் நாள் நைட்டே நம்ம ஊற போட்டுட்டு அதை மறுநாள் நம்ம எடுத்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு வெள்ளம் கலந்து நம்ம குடிக்கும் போது அதில் எலுமிச்சம்பழத்தை கூட நம்ம புழிஞ்சு விட்டு குடிக்கும் போது நம்ம நார்மலாக நன்னாரி சர்பத் குடிக்கிறோம்ல அதே மாதிரி ஒரு மனம் வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பும் கசப்பும் கலந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுதான் இந்த நன்னாரி. நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து இயற்கையாகவே கிடச்சிச்சு, ஆனால் இப்போலாம் வந்து கெமிக்கல் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெயில் காலத்தில் உங்கள் உடம்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா நன்னாரி நம்ம ரெகுலராக பயன்படுத்தணுங்க. அந்த நன்னாரியை தான் நம்ம மலைத்தோட்டத்தில் வளர்த்துட்டு இருக்கோம். இதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா இது ஒரு கொடி வகையை சார்ந்ததுங்க. இது கொடி மாதிரி படர்ந்து போகும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பாருங்கள், இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது வந்து வயலில் வந்து பார்த்திங்கன்னா வயல் காடில் வந்து அதுவே வளரும். காடில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை பிடிச்சி அது பாட்டுக்கு மேலே ஏறி போயிடும். இப்போ நம்ம இதோட வேரை தான், இந்த காடுகளில் வேரை தான் கட் பண்ணிட்டு வந்து நம்மளுடைய நாட்டு மருந்து கடையிலாம் அந்த சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களால் வளர்க்க முடியல அப்படின்னா அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அந்த வேர்களை நம்ம பயன்படுத்தி நன்னாரி சர்பத் மாதிரி தயாரித்து நம்ம குடிக்கலாம். இல்லை உங்களை வீட்டில் வளர்க்க முடியும் அப்படின்னா இது நர்சரியில் வந்து இதோட பிளான்ட்லாம் கிடைக்குது நன்னாரி. இது என்னன்னா இது மண்ணில் புதைச்சி வைக்கணுங்க. இப்போ இது வந்து கொடி போகுதுல்ல, இந்த கொடியை இந்த கணுவை வந்து மண்ணில் புதைச்சி வச்சோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் மண் எடுத்து இந்த வேர்கிட்ட நம்ம கட்டி வச்சிட்டோம்னா இந்த வேர் முடிச்சு வரும். இந்த வேர் முடிச்சுலேருந்து வேர்கள் அப்படியே வரும். அப்போ நம்ம அடியில் கட் பண்ணிவிட்டு ஏர் லேயர்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிச்சு வர்றது தெரியும், லைட்டாக வந்துட்டு இருக்கு பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணி ஒரு பாட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். என்னென்னா ஒரு கொடி மாதிரி போகிறதுனால சைடில் வச்சிடணும். நம்ம மாடி தோட்டங்கிறதுனால ஏதாவது ஒரு குச்சை சொருவியோ இல்லை வேறு ஒரு செடி வளர்ந்துகிட்டு இருக்குது, ஒரு சுண்டக்காய் செடி போகுது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி போகுது, அதில் நீங்கள் ஏற்றி விட்டுடலாம். அப்படி ஏற்றி விட்டுட்டு நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது வேறு தான் அறுவடை பண்ணுவோம். இந்த வேறு அறுவடை பண்ணி தான் நம்ம பயன்படுத்துவோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் பூக்கள் இருக்கும். இந்த பூக்கள், இந்த தண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகையில் பயன்படுது. இதே மாதிரி ஒரு மூலிகையை நம்ம மாடி தோட்டத்திலே வச்சு கெமிக்கல் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த நன்னாரி பிளான்ட்டை நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாங்க. இதில் வந்து இந்த பிளான்ட்டோட மிகவும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட வேர் தான். இந்த வேரை வச்சு பல வழியில் நம்மளுடைய உடம்பை குளிர்ச்சி பண்ண முடியும். இதே போல் அடுத்த மாடி தோட்டத்தில் வேறொரு பிளான்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.